ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 to 7 வசனம் மட்டும் நாங்கள் வாசிக்க கேட்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு தலையங்கம் கனி கொடுக்கும் மனிதர்கள். இல்லாவிட்டால் தேவனில் நிலைத்திருங்கள். சரியா? தேவனில் நிலைத்திருங்கள். இந்த இடத்துல நாங்கள் இந்த வேத வசனத்தை கவனிக்க போறோம். 3 நபர்களை முதலாவது பார்க்கிறோம். 3 நபர்கள். யாரு? நானே திராட்சை செடி. அடுத்தது திராட்சை செடி யாரு? இயேசு கிறிஸ்து. திராட்சை தோட்டக்காரன் பிதா, திராட்சை தோட்டக்காரன். கொடி நாங்கள், மனிதர்கள் கொடிகள். இந்த 3 நபர்களையும் பார்க்கிறோம். பிதா தோட்டக்காரன், இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நாம கொடிகள். சரியா? மனிதர்கள் கொடிகள், கிறிஸ்தவர்கள் கொடிகளாயிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2 விதமான கனிகள் கொடுக்கிற 2 விதமான கொடிகளை பார்க்கிறோம். 2 விதமான கொடிகள். ஒரு கொடி கனி கொடுக்கிற கொடி. சரியா? ஒரு கொடி கனி கொடுக்கிற கொடி. இன்னொரு கொடி கனி கொடாத கொடி. 2ம் திராட்சை செடியில இருந்து வருகுது. சரியா? 2ம் திராட்சை செடியில இருந்து வருகுது. ஒன்று கனி கொடுக்கிற கொடி, அடுத்தது கனி கொடாத கொடி. 2ம் அந்த செடியில இருந்து வருகுது. இந்த கனி கொடுக்கிற கொடிக்கும் கனி கொடாத கொடிக்கும் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், கனி கொடாத கொடிய என்ன செய்கிறார்? வெட்டி அறுத்து போடுகிறார். பாருங்க என்ன நடக்குது? வெட்டுப்படுது. வெட்டுப்படுது. கனி கொடுக்கிற கொடிக்கு அதை என்ன செய்கிறாராம்? கனி கொடுக்கிற கொடிய சுத்தம் பண்ணுகிறார். சரியா? கனி கொடாத கொடிய என்ன செய்கிறார்? வெட்டி அதை விட்டு நீக்கி போடுகிறார். சரியா? கனி கொடுக்கிற கொடிய சுத்தம் பண்ணி இன்னும் நிறைய கனிகள் கொடுக்க வேண்டும் என்று செய்கிறார். கனி கொடாத கொடிய வெட்டி அந்த செடியில இல்லாதபடி ஆக்கி அப்புறப்படுத்துகிறத பார்க்கிறோம். சரி, ஓகே, திருப்பி கொடுங்க. அப்ப பாருங்க, இங்க கனி கொடுக்கிற கொடிய சுத்தம் பண்ணுகிறார் ஆண்டவர். கனி கொடுக்கிற கொடிய சுத்தம் பண்ணுகிறார். அப்ப நாம யோசிக்கலாம், அப்ப என்னென்று சுத்தம் பண்ணுறாருன்னு நாங்கள் யோசிக்கலாம். என்னென்று சுத்தம் பண்ணுறார்? அப்ப என்னென்று சுத்தம் பண்ணுகிறாருன்றா நாம நினைக்கலாம், சில வேளை எங்களுக்கு பாடுகள் வருகுது, உபத்திரங்கள் வருகுது, போராட்டங்கள் வருகுது, நெருக்கமான பாதைகள் வருது, முள்ளான பாதைகள் வருகுது, ஒடுக்கமான பாதை வருகுது, நெருக்கங்கள், உபத்திரங்கள், பாடுகள், வியாகுலங்கள் இதெல்லாம் வருகுது. இது ஒருபோல ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறாராம்.
சில வேளை இதுவும் ஒரு வழியா இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுது எப்படி ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். எப்படி சுத்தம் பண்ணுகிறார் என்றால் அவர் தன்னுடைய வசனத்தினால் உபதேசத்தினால் சுத்தப்படுத்துகிறார். உபதேசத்தினால சுத்தப்படுத்த சீசர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணும் போது அவர் சொல்லுகிறார், 3வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது என்ன செய்தீங்க? சுத்தமானீர்கள். பாருங்க, ஆண்டவர் அப்ப ஒரு மனிதன் சுத்தமாக வேண்டும் என்றால், ஒரு மனிதன் சுத்தமாக தேவனுடைய வேத வசனத்தை கேட்கிறதுனாலே, படித்து எடுக்கிறதுனால என்ன நடக்குது? முதல் சுத்திகரிப்பு நடக்குது. சுத்திகரிப்பு. அப்ப வேத வசனம் மட்டுமே நம்ம என்ன செய்யும்? சுத்தப்படுத்தும். வேத வசனத்தை நாங்கள் கேட்பதினால், நாங்கள் படித்து அதை உட்கொள்ளுவதனால் நாங்கள் சுத்தமாகிறோம். வேத வசனத்தை, வேத வசனம் ஒன்றுதான் நம்ம என்ன செய்யும்? சுத்தமாக. பாருங்க, எப்படி ஒரு வீட்டுக்குள்ள குப்பை இருக்கும் போது அதை எப்படி சுத்தமாக்கலாம்? கூட்டுகிற பிரகாரமா என்ன செய்யுது? அந்த வீடு முழுவதும் சுத்திகரிக்கிறது. என்ன தளபாடங்களை துடைக்கிறதின் பிரகாரமாய் அது என்ன செய்யுது? சுத்தமாகுது. சுத்தமாகும் போது அங்க ஆட்கள் இருக்கவும் விருப்பப்படுவாங்க, அதுக்குள்ள விருப்பப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்ப சுத்தமான வீட்டுக்குள்ள மக்கள் என்ன செய்வார்கள்? விரும்புவார்கள் வர. அப்ப அந்த வீடு என்ன செய்ய வேணும்? சுத்தமுள்ளதா இருக்கணும். சுத்தமுள்ளதா இருக்கிறதுனா அந்த வீடு கூட்டி பெருக்கப்பட வேண்டும், அது துடைக்கப்பட வேண்டும், சுத்தப்படுத்தப்பட வேண்டும். முதலாவது அப்படி என்றால் எண்ணத்தின் மூலமாய் சுத்தப்படுத்த முடியும் என்றால் தேவனுடைய வார்த்தையினாலே, உபதேசத்தினாலே, போதகத்தினாலே என்ன செய்யலாம்? சுத்தப்படுத்த முடியும். அப்ப இந்த கனி கொடாத கொடி இருக்குல்ல, கனி கொடாத கொடியை வெட்டி அப்புறப்படுத்தி அக்கினியில போடுற அந்த கொடி ஏன் அது கனி கொடுக்கல? தேவன் என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் பொதுவாத்தான் வேத வசனத்தை போதிக்கிறார். ஆனா இந்த இது என்ன செய்யுது? தன்னை சுத்தப்படுத்துறதுக்கு விட்டு கொடுக்கல. வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கு வேண்டாம், இருக்கட்டும், வீடு அழுக்கா இருந்த என்ன, அது இருந்துட்டு போட்டும். சுத்தப்படுத்த விருப்பம் இல்லை. தன்னை சுத்தப்படுத்தினால் தேவ வார்த்தையை கேட்டு தன்னை சுத்தப்படுத்த அந்த வீட்டுக்கு விருப்பம் இல்லை. சுத்தப்படுத்தினால்தான் அடுத்த கட்டத்துக்குள்ள போக முடியும். இப்ப முதலாவது தேவ பிள்ளைகள் தேவனுக்குள்ளே, தேவ உபதேசத்திலே முதலாவது தங்களை என்ன செய்யணும்? தங்களுடைய ஆவிய, தங்களுடைய ஆத்துமாவை, தங்களுடைய சரீரத்தை வேத வார்த்தையின் பிரகாரமாய் சுத்தம் பண்ணணும். எப்படி ஜலத்தினால தண்ணீர்னால குளித்து நம்முடைய உடம்ப சுத்தப்படுத்துறோமோ அதே மாதிரி எங்களுக்கு உள்ளுக்கு ஒரு மனிதன் இருக்கிறான். யாரு? ஆத்துமா, உள்ளான மனுஷனை நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தால என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும். வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை, அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். என்ன? வேதத்தை படிப்பதின் மூலமாய், எங்களுடைய வேதத்தை கேட்பதின் மூலமாய், வேதத்தை தியானிக்கிறதின் மூலமாய் நாங்கள் சுத்தமாகிறோம். சரியா? சுத்தமாகிறோம். அப்ப சுத்தமாகிற மனிதனுக்கு 4வது வசனத்தை நீங்க வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்ப சுத்தமாயிற்று. இப்ப சுத்தமாகிற கொடி என்ன செய்யணும்? செடியில நிலைச்சிருக்கணும். அப்ப தொடர்ந்தும் சுத்தம் உள்ளதா இருக்கணும், தொடர்ந்தும் தேவனோட ஒரு உறவு இருக்கணும். கனி கொடுக்க வேண்டும் என்றால் கொடி செடியில எப்பொழுதும் செடியை தாங்கியே இருக்கணும். விளங்குதா? நாம கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாங்களா கனி கொடுக்க முடியாது. நாங்களா கனி கொடுக்க முடியாது. அப்ப நாங்களா கனி கொடுக்க எப்படி என்றா செடியை நம்பி இருக்க மாட்டோம்.
நாங்களா கனி கொடுக்க செடியில சார்ந்து இருக்க மாட்டோம். செடியில கொடி சார்ந்திருந்தால் செடியில இருந்து வருகிற சத்தெல்லாம் கொடிக்கு வரும். அப்ப எங்களுடைய செடி யாரு? இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல என்ன இருக்குது? எல்லா நன்மையான எல்லா ஈவும் அவரிடத்துல இருக்குது. ஞானம், அன்பு, புத்தி, சகல பக்தி, விசுவாசம் சகலதும் அவருக்குள்ள இருக்கு. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சகலதும் சாந்தம் அவருக்குள்ள இருக்கிறது. இந்த செடிக்குள்ள இருக்கிறது கொடி மூலமாய் வெளியில வருகிறது. பாருங்க, பிரிஞ்சிருந்தா அது அதோட இருக்காட்டி, அந்த உபதேசங்களை கேட்டு சுத்தப்படுத்தாட்டி தானா என்ன செய்யும்? கனி கொடுக்க உட்படும். அந்த கனிகள் தான் மாமிசத்தின் கிரியைகள். மடியாக்கலைங்க, அந்த கிரியைகள் வெளிப்படும் போது அது ஆக்களால புசிக்கலாம் இருக்கு. என்ன சொல்லுங்க? கோபத்தை வெளிப்படுத்தும் போது அதை புசிப்பாங்களா யாராவது? இது தன்னை சார்ந்து இருந்துதான் செய்யற. கிறிஸ்துவ சார்ந்து இருக்கல. கிறிஸ்துவ சார்ந்து இருந்தா என்ன 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 வரும்? அன்புதான் வரும். கிறிஸ்துவ சார்ந்து இருந்தா சாந்தம் வரும். கிறிஸ்துவ சார்ந்து இருந்தா பொறுமை வரும். கிறிஸ்துவ இப்ப நான் என்ன சார்ந்து, என் மாமிசத்தை சார்ந்து இருந்தா நான் என்ன செய்வேன்? எல்லாத்துக்கும் நான் நினைக்கிறத, நான் யோசிக்கிறதுலதான் என்ன செய்வேன்? சாய்ந்து முடிவு எடுப்பேன். விளங்கிட்டதா இது? பாருங்க, மாமிசத்தில கனியை கொடுக்கிற மாமிச கனிகள், மாமிசத்தின் கனிகள். மாமிசத்தின் சிந்த தேவனுக்கு விரோதமான பகை. சரியா? மாமிசத்தில் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப அந்த மாமிசத்தின் கனிகளை கொடுத்தா ஜனங்களால் என்ன செய்யலாது? அதை புசிக்க இயலாது. சண்டை, விரோதங்கள், பகைகள், மார்க்கபேதங்கள், வைராக்கியங்கள், இதுதான் அந்த கனி வரும். அந்த கனியை ஆக்கள் புசிக்க விரும்ப மாட்டாங்க. அப்ப ஜனங்கள் எல்லாரும் புசிக்கணும் என்றால் என்ன கனி கொடுக்கணும்? அந்த செடியாகிய இயேசு கிறிஸ்துவில இந்த கொடி என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். சரியா? நிலைச்சிருக்கணும். இந்த கொடி நினைக்கணும், என்னால என்ன செய்யலாது? கனியை ஒன்றும் செய்யலாது. நான் செய்வேன், நான் அதை செய்வேன் என்று இயலாது, என்று சொல்லி இயலாது. இப்ப நான் எங்க வந்துட்டேன்? முந்தி நான் செய்வேன், முந்தி கிறிஸ்துக்கு முதல் நான் செய்வேன் என்று நினைக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த இந்த கொடி என்ன செய்து? கிறிஸ்துவோட என்ன செஞ்சிட்டு? இணைக்கப்பட்டு. இப்ப கிறிஸ்து இல்லாமல் இதால என்ன செய்யலாது? செயல்பட இயலாது. நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாழ்வு. இப்ப நான் சேர்ந்துட்டேன். இப்ப நான் செயல்பட இயலாது. கிறிஸ்து தான் எனக்குள்ள இருந்து செயல்படும். பாருங்க, அதைத்தான் யோவான் ஸ்தானகன் சொல்றான். என்ன? நான் சிறுகவும் அவர் பெருகவும், என் மூலமாய் மற்றவர்கள் தேவனை விசுவாசிக்க. பார்த்தீங்களா? அப்ப இந்த நாம எல்லாரும் ஒரு கொடிகளாய் இருக்கிறோம். கொடி முதலாவது என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அது தேவன்ல நிலைத்து சார்ந்து இருக்கணும். அவரையே நம்பி, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், உம்மாலதான் எல்லாம், உம்மாலதான் எல்லாம் கிடைக்கிறது. அதை தேவனுடையத மனுஷனுக்கு கொடுத்தீங்களா என்றால் அது சத்துள்ளதா இருக்கும். மக்கள் என்ன செய்வார்கள்? புஸ்தியாய் வாழ்வார்கள். நம்முடைய பெருமைகளையும் நம்முடைய மேட்டிமைகளையும் மக்களுக்கு கொடுத்தோமா இருந்தால் அவர்கள் வாந்தி பண்ணிவிடுவார்கள். சரியா? அப்ப நீங்கள் கொடுக்கிறதிலும் மக்கள் எடுத்துக்கொள்வதிலும் பார்த்தா தெரியும் அது எங்க இருந்து வந்திருக்குது. விளங்குதா? பவுல் சொல்றானே, கட்டுகிறத குறிச்சு சொல்ற. ஒருவன் நல்ல வெளியேற பெற்றதை கட்டுறான், பொண்ணை வைக்கிறான். சிலர் என்ன செய்யறாங்க? வைக்கோல், மரங்கள், அதுகளை வைக்கிறாங்க. ஆனா அக்கினியானது என்ன செய்யுது? பரிசோதிக்குது. பரிசோதிக்கும் போது என்ன செய்யுது? வைக்கல், புல்லு, மரங்கள் எல்லாம் என்ன செஞ்சு அக்கினியில எரிஞ்சு போகுது. அப்ப முடிவை பாருங்க. நாங்கள் எண்ணத்துல சார்ந்து இருக்கிறோம், எண்ணத்தின் மேல கட்டுகிறோம், எண்ணத்தின் மேல கட்டப்பட்டு வருகிறோம். எங்களுடைய மாமிசத்துல நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோமா? இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் நிலைச்சிருக்க முடியாதபடி என்ன அறுப்புண்டு போகிறாங்க. அப்ப பாருங்க, அப்ப அடுத்தது 5வது வாசிங்க. நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள்
கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நிலைத்திருப்பதினால நடக்கிற காரியம் என்னவா? மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். சுத்தப்படுத்தப்படுது, நிலைத்திருக்கப்படுது. நிலைத்திருக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்குதுன்னா மிகுந்த கனிகள் கொடுக்கலாம். கொஞ்ச கனி அல்ல, மிகுந்த. அப்ப மிகுந்த கனி கொடுக்க போறீங்களா? நிலைச்சிருங்க. ஆனா மிகுந்த கனிகள் கொடுக்க வேணுமா? நீங்கள் சுத்தமாக உங்களை ஒப்பு கொடுங்க. அப்ப அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியை போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். ஓகே, அக்கினியிலே போடு. ஓகே, அப்ப பாருங்க, அவர்கள் எரிந்து போ. அப்ப பாத்தீங்களா இருந்தா, முதலாவது நிலைத்திருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? மிகுந்த கனியால கொடுக்குறாங்க. எங்க என்னத்துல நிலைத்திருக்கிறாங்க? செடியில நிலைச்சிருக்கிறாங்க. யார நம்பி இருக்காங்க? நிலைச்சு அந்த செடியில இருந்து சத்து வரவணும், செடியில இருந்து தனக்கு எல்லாம் கிடைக்கணும். அந்த அந்த கொடி என்ன செய்யுது? செடியே நம்பி இருக்கு. சகலதும் ஒன்றை மட்டும் நம்பல, எல்லாமே சகலதும் சார்ந்திருக்க. நீங்களும் நானும் யாருல சார்ந்திருக்கிறோம்? அப்ப அந்த சத்து தான் என்ன செய்யணும்? எங்களை புஸ்தியாக்கணும். நாங்கள் என்ன செய்யணும்? பிறருக்கு எங்க வெளிச்சத்தை, எங்களுடைய கனியை கொடுக்கணும். விளங்குதா? அப்ப எங்களுடைய கனி, நாங்கள் கொடுக்கிற கனி எங்க இருந்து வருகிறது? இயேசு கிறிஸ்து எங்களை சார்ந்து வந்தால் அது என்ன செய்யும்? மற்றவர்களை பாதிக்கும், மற்றவர்களை தவறான வழிக்கு கொண்டு போடும். எங்கள்கிட்ட இருந்து வர்றது மற்றவர்களை வஞ்சிக்க பண்ணிடும். உண்மையா? மற்றவர்களை வஞ்சனைக்குள்ள நடத்திடும். நாங்கள் எங்களுக்கு பின்னால கட்டி போடுவோம், பிழையான வழிகளில் திருப்பிடுவோம், வஞ்சகமாய் நடத்திடுவோம். கிறிஸ்துவை நம்பி இருந்து கிறிஸ்துவை நாங்க பின்பற்றினோமா இருந்தாதான் பவுல் சொல்றேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்று. சரியா? அப்ப அவரைத்தான் அவர் என்ன செய்யறார்? பவுல் முழுவதும் அவரைத்தான் போக்கஸ் பண்ணி நம்பி இருக்கிறார். அவரிடத்துல இருக்கிற சத்தை உறிஞ்சி மற்றவர்கள் இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் சிலுவையில அரைஞ்சிட்டார். நானும் நீங்களும் சிலுவையில கொண்டு அரைஞ்சிட்டோமா? விளங்குதா? எங்களுடைய மாமிசங்கள் எல்லாம் சிலுவையில அரைஞ்சிட்டோமா? சிலுவையில அரைஞ்சிட்டோமா இருந்தால் எங்களிடத்துல இந்த ஒன்றும் என்ன செய்யாது, மக்களுக்கு போகாது. யார்கிட்ட இருந்து வரும்? கிறிஸ்துவிடத்திலிருந்து எடுத்து மற்றவர்கள். அப்போ எவ்வளவு நன்மை உண்டாகும் தெரியுமா? யாராவது கோபமா கதைச்சா எங்களிடத்திலிருந்து என்ன வரும்? அன்பு வர வேணும். ஆனா என்ன செய்யும்? சிலுவையில அரைஞ்சது டக்கண்டு ரங்கி வந்துடும். அப்ப பாருங்க, நீங்க நானும் நீங்களும் என்ன செய்யணும் என்றால், செடியிடத்தில் இருந்து அந்த கொடி உறிஞ்சி 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 சத்துக்களை எடுத்து கனியாக கொடுக்கணும். அந்த கனியை புசிக்கிறவன் வாழ்வடைவான். ஆமென். பாருங்க, அப்ப ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அப்ப நிலைத்திருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? நிலைத்திராதவன் யாரு? சுத்திகரிக்க விருப்பம் இல்லாதவன். படியாக்களுங்க, அவனுக்கு வேத வசனம் என்ன எப்படி இருக்கு தெரியுமா? கசப்பா இருக்கு. சரியா? ஆண்டவரும் இஷ்டவேலரை ஒரு கொடியாக செடியாக எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்யறார்? நடுறார். ஆனா அவங்க என்ன செய்யல? அவங்களை சொல்றார், அங்க எல்லாம் பறந்து, எல்லா இடமும் பறந்து என்ன செய்யணும்? நாடுகள் நதிகள் எல்லாத்தையும் நிரப்பணும். அப்படித்தான் இருந்தாங்க. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க? பிற்பாடு அவங்க என்ன கனியை கொடுத்தாங்களாம்? கசப்பானதை கொடுத்தாங்களாம். ஏசாயாவில் இருக்கு, எசேக்கியேல்ல இருக்கு. அப்ப அது என்ன செய்யறார்? கசப்பானதை கொடுத்தாங்க. கசப்பானது. நாம கசப்பானது நாங்க கொஞ்ச காலத்துக்கு என்ன செய்வோம்? சத்தம் எங்க இருந்து வேண்டுவோம்? செடியிட்ட இருந்து வேண்டுவோம். சப்பா உம்மத்தான் நம்பி இருக்கிறேன் என்ன செடியிட்ட இருந்து வேணும். நாங்க கொஞ்சம் பலன் அடைஞ்ச உடனே நானே கொடுப்பேன் தானே, நானே கொடுப்பேன் தானே, எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப ஏசு தேவையில்லை. ஏசு கொஞ்ச நேரம் என்ன செய்யட்டும்? எங்க போட்ல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கட்டும். சரியா?
என்ன போட்டில் இயேசுக்கிறது தூங்கினாருலாம், அதை மாதிரி கொஞ்ச நேரம் இயேசுக்கிறது தூங்கட்டும், நான் என்ன செய்யறேன், நான் வந்து என்னத்தை கலக்குறேன், காற்றையும் கடலையும் அமைதலாக்குறேன். என்ன சொன்னாங்க சீசர்கள்? யோவானும் யாக்கோப்பும் என்ன சொன்னாங்க? இயேசு ஒரு இடத்து வழியா போகும்போது சமாரியாவாக்கும், அங்க வழியா போறதுக்கு யோசிக்கும் போது அவங்க விடையில அவங்க கேட்டாங்க, இயேசுவே அக்கினிய ரக்கட்டுமா? எலியா கேட்டது போல அக்கினிய ரக்கட்டுமான்னு கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னா, நீ என்ன ஆவி உள்ள நீ பாத்தீங்களா? இயேசுவோட கூட இருந்தோன்னு செய்யறாங்க. என்ன கனியை வச்சிருந்துருக்காங்க. இயேசுவே அந்த இடத்துல என்ன சொன்னாங்க? நாங்கள் செய்யட்டுமான்னு கேட்கிறாங்க. விளங்குதா? நாங்க செய்யட்டுமா? இயேசு இடத்துல உதவி தேவையில்லை, நாங்க செய்யறோம். விளங்குதா? நான் அதான் சொன்னேன். என்னண்டா, இயேசு இருக்கட்டும், நித்திர கொள்ளட்டும், நாங்க என்ன செய்யறோம்? நாங்க இப்ப எல்லாத்தையும் செய்யறோம். ஏண்டா கொஞ்சம் அனுபவம் வந்துட்டு எங்களுக்கு இப்ப நம்பிக்கை தேவையில்லை. ஏன்னா அப்ப கவனிங்க, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், என்னாலே எல்லாம் உங்களால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க செய்வீங்களா இருந்தால் அது வந்து எங்க இருந்து வரும்? உங்களிடத்தில் இருக்கிற கனிதான் வரும். உங்களிடத்திலிருந்து தான் நீங்கள் கொடுப்பீங்க. என்ன, பொன்னும் வள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை எதிர் சொல்றல்ல, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு நான் என்ன செய்கிறேன், தருகிறேன். அதுதான் இயேசுவின் நாமம். அப்ப முதலும் அந்த பேதுருவும் யோவானும் என்ன செஞ்சிருக்காங்க? போயிருக்காங்க தேவாலயத்துல. என்ன கொடுத்திருக்காங்க? அவங்கள்ட்ட பொண்ணு வள்ளி இருந்தது, அதை தூக்கி கொடுத்து கொண்டிருந்தாங்க. எப்பொழுதெல்லாம் உங்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த நன்மையான கிரியை செய்வீங்க, சுகத்தை கொடுப்பீங்க. ஆமென். அப்ப இங்க பாருங்க, நாங்க சத்து எங்க இருந்து எடுத்து கொடுக்கணும்டா, இயேசுவிடத்துல இருந்து கொடுக்கணும். இங்க சுத்திகரிக்க விருப்பம் இல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க? வெட்டப்பட்டு எறியப்பட்டு அதை கூட்டி என்ன செய்யறாங்களாம்? அக்கினியில போடுகிறாங்க. அவங்களுடைய நிலை பரிதாபமான ஒரு நிலை. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாத்தீங்களா? இருந்தா என்னவாம்? முதலாவது சுத்திகரிக்கப்படணும். அடுத்தது கடவுள்ல நிலைச்சிருக்கணும். நிலைச்சிருந்து சுத்திகரிக்கப்படுகிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்படிப்பட்டவன் தேவனிடத்தில் வார்த்தையை வச்சிருக்கிறவன். அவன் என்னில வாழ்றான், நான் அவன்ல வாழுகிறேன். அப்படி வாழுகிறான் என்று சொன்னால் அவன் கேட்டுக்கொள்றது எதுவும் விளங்கிட்டுதா? அவன் என்னத்தை கேட்கிறானோ அது அவனுக்கு என்ன செய்யும்? செய்யப்படும். ஏன் தெரியுமா? ரெண்டு பேரும் ஒருவராக இருக்கிறான். கொடி செடி ரெண்டும் இணைக்கப்பட்டிருக்கு. இணைக்கப்படாமல் நாங்கள் நிறைய நேரம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே எனக்கு அதை தாரும், இதை தாரும், அதை செய்யும், இதை செய்யும் என்று கேட்கிறோம். என்ன, இணைக்கப்படாம கேட்கும் போது ரெண்டுக்கும் ஜாயிண்ட் இல்லையே. நீங்க ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுவதில்லை. உங்களுக்கும் எனக்கும் எந்த ஜாயிண்டும் இல்லை. என்ற நாமத்தை மட்டும் பாவிச்சு கொண்டிருக்கிறீங்க என்று இயேசு நினைக்கிறார். என்ன விளங்கிட்டா? அப்ப நான் எவ்வளவோ கட்டளைகளை சொன்னேன், கனியை கொடுங்கன்றேன். ஆனா என்ன செய்யறீங்க? நீங்க கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டு என் நாமத்தினால என்ன செய்யறீங்க? பிசாசுகளை துரத்துறீங்க, வியாதிகளை சுகமாக்குறீங்க, பிறகு வந்து கதவை தட்டுறீங்க. நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? அறிய மாட்டேன். நீங்க நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறீங்க, ஆனா நீங்க என்ன செய்யல? என் வார்த்தையின்படி கனிய கொடுக்கல. கனிகளை கொடுக்கல. கனி கொடுங்க என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். நாங்கள் என்ன கொடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, கொடுக்கிற ஆள் தான் முக்கியம். ஏவனுக்கு நீ கொடுக்கிற ஆள் தான் முதலாவது முக்கியம். கொடுக்கிற பாத்திரம் சுத்தம் உள்ளதாய், தகுதி உள்ளதாய் தேவனுக்கு முன்பாக இருக்கணும். எங்களுடைய தகுதிகள் அல்ல, தேவனுக்கு முன்பான தகுதிகள். அந்த பாத்திரத்துல தான் நீங்க என்னவும் கொடுக்கலாம். அந்த பாத்திரத்தினால கொடுக்கும் போது நிச்சயமாய் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறீங்க.
நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும். அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளை யாரா இருந்தாலும் இந்த வார்த்தையின்படி நடக்கும் போது நிச்சயமாய் என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறவராய் உங்கள் ஜெபத்துக்கு பதில் நிச்சயமாய் கிடைக்கும். நீங்கள் தேவனில் நிலைச்சிருந்து மிகுந்த கனிகளை கொடுத்தால் உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் தேவன் பதில் கொடுப்பார். இது சத்தியம். 8வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். அப்ப முதல்ல சுத்திகரிக்கப்படுகிறீங்க, 2வது நிலைச்சிருக்கிறீங்க. நிலைச்சிருக்கிறதுனால் மிகுந்த கனிகளை கொடுக்கிறீங்க. மிகுந்த கனிகள் கொடுக்கிறதுனால ஒரு 2 காரியம் நடக்குது. என்ன? மிகுந்த கனிகளை ஒரு தேவ பிள்ளை கொடுக்கும் போது முதலாவது பிதா மகிமைப்படுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு சீசனாயிருப்பீர்கள். மிகுந்த கனி கொடுக்கும் போது பிதா மகிமைப்படுறார், இயேசு கிறிஸ்துவுக்கு சீசனாயிருக்கிறீங்க. அப்ப எவ்வளவு முக்கியம்? பிதா மகிமைப்படுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்க சீசனாயிருப்பதும், அதுதான் முக்கியமானது. அப்ப முக்கியமானதை நாங்க என்ன செய்யணும்? இறுக்கி பிடிச்சு கொள்ளணும். என்ன? அப்ப சுத்திகரிக்க நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். இப்ப சுத்திகரிக்கிறதுக்கு என்ன செய்வார்? வெட்டப்படுவார், கத்தரிக்கப்படுவார். என்ன? வெட்டி கொஞ்சம் என்ன செய்யும்? நோ ரத்தம் பெறும். அதுல இருந்து எந்த குப்பையெல்லாம் வெட்டும் போது அது கொஞ்சம் கஷ்டப்படும். என்ன? வெட்டும் போது கொஞ்சம் தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சில வேளைகள் அது பாடுகளை அனுமதிக்கிறதாம் இருக்கலாம். என்ன? உபத்திரவத்தின் பாதையிலே போறதாம் இருக்கலாம். ஆனால் வேத வசனத்தின்படிதான் அவனை யோசேப்பை வேத வசனம் என்ன செய்தது? புடமிட்டது. வேத வசனம் தான் உங்களை என்ன செய்யணும்? புட வேண்டும். மனிதர்கள் புடமிடுவதல்ல, மனிதர்கள் பாடுகளுக்குள் அனுமதிக்கிறதல்ல, தேவன் தான் அதை செய்ய வேண்டும். அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் கனி கொடுக்க வேண்டும் என்றால், மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீங்க தேவனில சுத்திகரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருந்து நீங்க என்ன மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது, மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதா மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க என்ன செய்றீங்க? சீசனாய் இருக்கிறீங்க. இதை நாம கை கொள்ளும் போது நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதத்தை செய்வார். 10வது வசனம் வாசிங்க, 9, 10. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். என்னவா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார், நானும் உங்களில் என்ன செய்கிறேன்? அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பில நீங்க என்ன செய்யுங்க? நிலைச்சு இருங்க. மிக முக்கியம் என்ன செய்யுங்க? நிலைத்து இருப்பது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நிலைத்திருக்கிறவன் கனி, மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் பிதாவுக்கு மகிமையாயிருப்பான், பிதாவுக்கு மகிமையை செலுத்துறவனாயிருப்பான், இயேசுவுக்கு சீசனாயிருப்பான். அன்பில நிலைச்சிருப்போம், அன்பின் கனியை கொடுப்போம். அதனால தேவன் சந்தோஷப்படுவார், நம்முடைய வாழ்வு சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாய் நாம செய்யும் போது தேவன் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுவார்.